வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பஸ்ஸிங். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். எடப்பாடி பழனிசாமிகிட்ட அமித்ஷா, மோடி யார் பேசினாலும் அது அப்படியே ஸ்டாலினுக்கு போயிடுது, ஏன் என்னன்னு விசாரணை வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சாலும் நம்ம பேசியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, கூட இருந்தே இவங்க ஆட்சியை கைப்பற்ற பார்க்குறாங்க, தென்னகரனை உள்ள ஒன்று சேர்க்க பார்க்குறாங்க, ஓபிஎஸ் உள்ள ஒன்று, சசிகலா உள்ள ஒன்று சேர்க்க பார்க்குறாங்க. ஆக மொத்தத்தில் நம்மகிட்ட இருந்து ஒரு கட்சியும் ஆட்சியும் பறிக்க பார்க்குறாங்க. இதுக்கு ஸ்டாலினே ஆட்சிக்கு வந்துட்டு போகட்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்ககிட்ட பேசக்கூடிய எந்த பேச்சா இருந்தாலும் ஸ்டாலின் போயிருமா, உடனே போயிருமா. இது யாரா சொன்னது அப்படின்னு விசாரணை பண்ண நீ யாராட்ட சொன்னீங்க, வேலுமன்ட்ட சொன்னீங்களா, தங்கமன்ட்ட சொன்னீங்களா, யாராட்ட சொன்னீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, ஆமா நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த விஷயத்த நம்ம பேசக்கூடிய விஷயத்த 4 பேர் 3 பேர் சொன்னீங்க அப்படின்னு பேரும் சொல்ல அவங்கள கூட பிடிச்சிட்டாங்க. நம்ம பேசக்கூடிய பேச்சு உங்களோட எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா, என்ன சொன்னாரு, இந்த மாதிரி சொன்னார் இல்லை, என்கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லலாங்க. கூப்பிட்டாங்க நேரம், இங்க வாப்பா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, 4.5 வருஷம் ஆட்சியை காப்பாத்தினது நாங்க, சசிகலாவை டம்மி பண்ணி, தினகரனை டம்மி பண்ணி, எல்லாத்தையும் ஓபிஎஸ் டம்மி பண்ணி, எல்லாத்தையும் டம்மி பண்ணி ஆட்சியை நிர்வாகம் நடத்த விட்டது உங்களை நாங்க. எல்லாத்தையும் விட்டுவிட்டு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தேவை, தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க வளரணும்னு ஆசைப்படுறோம், அது உன் மூலியமா வரணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்க உனக்கு உபகாரம் செஞ்சிருக்கோம். 4 வருஷமா ஒண்ணுமே தெரியாம சேலத்துக்குள்ள இருந்த உன்னைய நாடளவுல 5 வருஷம் முதலமைச்சராக்கி காப்பாத்தி இன்ன வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது யாரு, நீங்களா? உங்க கட்சிக்கார நான் காப்பாத்தினேன், நாங்க தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்க வந்தாலும் வர வேணாம், ஸ்டாலின் வரட்டும், நீங்க ரூட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஓவரா எழுதிட்டாங்க. இருக்கணும்னா கப்பு சுப்புன்னு ஆப்பாய் போனாரு எடப்பாடி பழனிசாமி. ஒண்ணுமே செய்ய முடியல அவரால். இப்போ பாதை தெரியுது, நம்மகிட்ட இருந்து கட்சியை கைப்பற்ற போறாங்க, மகாராஷ்டிரா மாதிரி எல்லா மாநில மாதிரி கைப்பற்ற போறாங்க, இதோட அதிமுக கடைசி தேர்தல் அப்படின்னு அவருக்கும் தெரியுது, எனக்கு தெரிஞ்சது அவருக்கும் தெரியுது. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது. முதல வாய்க்குள்ள போய்கிட்டமே அவர் தவிக்கிறாரு, தத்தளிக்கிறாரு. இதுக்கு இடையில தினகரனை கொண்டாந்து சேர்த்தாங்க. டக்குன்னு தினகரனை கொண்டாந்து சேர்த்தவன எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் வைக்கிறாரா, அதை கூட இன்னைக்கு செய்தியில சொல்றாங்க. அன்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறார், தினகரனை கொண்டாந்து சேர்த்தா தினகரனை சட்டசபையில போட்டியிடக்கூடாது அப்படின்றாங்க. உடனே ஒரு பிஜேபி தினகரில் அவர் போட்டியிட மாட்டான்றாங்க. நான் ஒத்துக்கிற மாட்டியான்னு வேறு தினகரன் கோச்சுக்கிட்டு வெளியே வர, இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு பியூஷ்குரை கூப்பிட்டு உடனே ராஜ்யசபா எம்பியாக்கி நாங்கள் மந்திரி ஆக்கிறோம், மத்திய அமைச்சராக்கிறோம், பிறகு பார்த்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும், பிறகு பார்த்துக்கலாம் ஆறு எவன் பெரிய ஆள் எவன் சரியாள் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எங்கள் பேச்சோ கேளுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடியே எனக்கு நீ எங்கள் கூட்டணி நீங்கள் எலெக்ஷனை சந்திச்சிட்டீங்க, நட்டத்தையும் சந்திச்சிட்டீங்க, ஒன்றும் எங்களால் ஒன்றும் இல்லாமே நீங்கள் போயிட்டீங்க. உங்களை க்ளோஸ் பண்ணிட்டே நாங்கள் எடப்பாடி பழனிசாமி வளர்த்து விட்டோம். இப்போ உங்களை வச்சு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி க்ளோஸ் பண்ணி விட்டோம். அவளை அவர் பழையபடி சேலத்து பக்கம் போட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள 2 பேரும் எல்லாரும் எடப்பாடி யாரு நம்ம தினகரனோட பியூஷ் கோயல் எல்லாருமே பேசிட்டாங்க. பேசி முடிச்ச உடனே இவர் என்ன, அவர் சீட்டு கொடுக்கூடாது, அப்புறம் நிற்க முடியும். ஏன்னா இவர் 2 சீக்க வச்சுட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கினாலும் ஆக்கி போடுவாங்கன்னு அவர் பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. தினகரன் நிற்கக்கூடாது, நின்று அவ்வளோதான் அப்படின்னு. சரிப்பா நிற்கல அப்படின்னு இவர் மத்திய அமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு தினகரன் அறிவிச்சிட்டாரு, நான் சட்டசபையில நான் நிற்கல. ஏன் நிற்கல அப்படின்னு பார்க்கும்போது, நான் நிற்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதியில முன்னாடி நிற்க வைக்க போறேன், நான் நிற்கக்கூடிய மற்ற ஆட்களை எங்க ஆட்கள் பண்ணி அவங்கள மந்திரி ஆக்குறதே என்னுடைய குறிக்கோள், என்னுடைய லட்சியம் அப்படின்ட்டார். எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதிமுக ஆட்சி தான் அமையும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தனிச்சு. ஆனா இப்ப தினகரன் ஆட்டோமேட்டிக்கா உடச்சு விட்டுட்டாரு, எங்க கட்சியை சேர்ந்தவங்க மந்திரி ஆவாங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா கூட்டணி மந்திரி சேவைன்னு ஒப்பந்தம் ஆயிருக்கு. இதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன், இது வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா கூட்டணி மந்திரி சேவைன்னு ஒப்பந்தம் ஆயிப்போச்சு சொல்லி, அதனால இன்னைக்கு தினகரன் ஓப்பனா எங்க கட்சியை சேர்ந்தவங்க மந்திரி ஆயிடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. அவர்தான் இது வரைக்கும் கம்முன்னு இருந்தாரு, இன்னைக்கு அவரும் பாஞ்சிட்டாரு விஷயம் மேல. எப்படி எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கிட்டு எப்படி அதிமுக ஊழல் கட்சி நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு இவரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவர் கூட்டணி போயிட்டாங்கல்ல, அவங்க பேசுறாங்க இவங்களும் பேசலாம். இவர் போய் அங்கே போய் தாவிட்டாரு, அங்கே போய் பாஞ்சிட்டாரு, அங்கேயே பாஞ்சு. இது ஒரு பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல இப்ப ஓபிஎஸ் உடைய நிலைமை என்னன்னு தெரியல. ஓபிஎஸ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓபிஎஸ் எந்த பதிலுமே சொல்லல, எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே இருக்காரு. இது எந்த சூழ்நிலையில முடிய போகுதுன்னே நமக்கு தெரியல. கூட்டணி ஆட்சி தான், அன்புமணி அப்படித்தான் பேசியிருப்பாங்க, வழக்கி எல்லாரும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேமுதிக இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் தேமுதிக ஆரோட போகுதுன்னு தெரியல, அந்த விஷயமும் நமக்கு ஒண்ணுமே புலப்படல, எதுவும் புலப்படல. ஆக மொத்தம் அவரையும் காப்பாத்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவரும் உள்ள இருந்துகிட்டே, பாரேசனதா இருந்துகிட்டே அவரும் காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா காப்பாற்ற முடியாது. ராஜேந்திர பாலாஜி உங்கள்கிட்ட இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அவர் இல்ல, அவர் பிஜேபி போயிட்டார். செல்லூர் ராசு அவர் ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி போயிட்டார். உதயகுமார் அவர் பிஜேபி போயிட்டார். ஏறக்குறை தங்கமணி வேலுமணி உங்கள்கிட்டே இல்லை, அவங்க கரதை வெட்டி கட்டிட்டு இருக்காங்க. அவுது போட்டு கருப்பு என்ன காவிய ஊட கட்டினா காவி ஊட கட்டிடுவாங்க. எல்லாரும் இப்போ உங்களோட பேசாம சும்மா இருக்காங்க, அவ்வளவுதான். ஆக மொத்தம் அது கூவத்தூர் மாதிரி இல்லை, கூவத்தூர்லாம் போக தேவையில்லை. வீட்டுல இருந்து வரும்போது காய் உடைய கட்டிட்டு காவி துண்டை போட்டு வாப்பானே எல்லாரும் போட்டு வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை, பதவி இருக்கணும். ஏப்பா அந்த வெட்டிலாம் கட்டி தூக்கி போட்டு அதிமுக கரை வெட்டிலாம் தூக்கி போட்டுட்டு அந்த கரை வெட்டி இருக்கான் காய் உட பழனி சாமியார் கொடுத்துவாங்க, அந்த கரையை கொடுத்து வேட்டியை கொடுத்துட்டு ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டு ஒரு சந்தன போட்ட குங்குமத்தை வச்சுக்கிட்டு இங்க வாப்பா அப்படிமா அப்படின்னு சொன்னா போதும். எல்லாரும் நாளைக்கு சொல்ல போறாரு, இன்னைக்கே கட்டிட்டு நேரம் நிற்பாங்க. அமித்ஷா வீட்லயோ அண்ணாமலை வீட்லயோ யார் வீட்லயும் நிற்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இருக்கு.
நான் என்னடா அது அதிமுகவை அதிகமா வந்து தாக்கியே பேசுறீங்க நீங்க நினைக்கிறீங்க. அது உண்மையில நான் சொல்றதே உண்மை. நீங்களா ஒரு கட்சிக்குள்ள நீங்களா ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒரு விருப்பமா இருக்கலாம், ஒரு ஆசையா இருக்கலாம், நம்ம கட்சி பெரிய கட்சி, நம்ம யாரும் போக மாட்டாங்கன்னு. அதெல்லாம் போய் எல்லா மாநிலத்தையும் போயிட்டேன். எல்லா மாநிலத்தையும் போன, இந்த மாநிலத்தை போகாமையா இருப்பேன்? தமிழ்நாட்டுக்காரன் பத்தி எனக்கு தெரியாது, ஆளா போய் நிற்பேன். அதை 4 நாள் கழிச்சு வர போறேன், இவன் முதல்ல இப்போ 3 நாளைக்கு முன்னாடி சமைச்சு வச்ச பழைய கஞ்சியை ஊத்திட்டு நாளே போய் நின்றுவேன். தமிழ்நாட்டுக்காரன் பத்தி எங்கட சொல்லியோ அதெல்லாம் கிடையாது. இதுல இருந்துதான் அவரும் தன்னை காப்பாத்திக்கிற பாக்குறாரு. பாரதிய ஜனதாவும் யாரை விடக்கூடாது, உள்ள இழுத்து போட்டு வச்சுன்னு சொல்லுது. என்னன்னு பார்ப்போம். ஆட்சி அமைக்கக்கூடிய திண்டாட்டத்துல இருந்தா விஜய் பாரதிய ஜனதா பேச்சத்தையும் கேட்பாரு. பாரதிய ஜனதா பேச்ச யார் முதலமைச்சர்? விஜய் என்ன சொல்லுவார்? விஜய் ஒரு 20 சீட்டு பிடிச்சிட்டாரு வைங்க, நானே முதலமைச்சரும் பாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி கதை என்ன ஆகும்? அப்படி ஒரு பேச்சு பேசுவோம். கொஞ்சம் இப்படியோ அப்படியோ எப்படி வேணா நடக்கலாம்ல. அப்ப நான் தான் முதலமைச்சர், 20 சீட்டு விஜய் பிடிச்சிட்டாரு வைங்க, தனிச்சு 20 சீட்டு 25 சீட்டு பத்தல. அந்த 25 சீட்டு விஜய்ட்டு இருக்கு. அமித்ஷா பேச்ச கேட்கறாங்க. ஸ்டாலின் பேச்ச கூட அமித்ஷா பேச்ச கண்டிப்பா கேட்பாரு விஜய். ஏன்னா பல உதவிகள் ஒத்துழைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா நியாயமா எடுத்துக்கிட்டா ஸ்டாலின் பேச்சத்தை விஜய் கேட்கணும். என்ன காரணமா இந்த 41 பேர் செத்ததுல கூட விஜய் பேரே பேர் வரல. அந்த அளவுக்கு பாதுகாக்கத்தான் செஞ்சாங்க விஜய். ஏன்னா அவர் காரணம் இல்லைனாலும் கூட அவரும் காரணமா தான் இருக்காரு. தாமதம், கூட்ட நெரிசல், அது இது லொட்டு வச்சு எது வேணாலும் போலீஸ் பார்த்து பேர்ல எழுதலாம். ஆனா அவங்க அதை எழுத முடிஞ்ச அளவு விஜயை காப்பாத்துறதுக்கு தான் ஸ்டாலின் வந்து முயன்றாரு. அதே மாதிரிதான் அங்கேயும் சிபிஐட்ட போனோன்னே அமித்ஷாவும் அவர் முடிஞ்ச அளவு காப்பாத்தி அவர் பக்கம் வைக்கத்தான் பாக்குறாரு. எல்லாரும் பாக்குறது. ஆக ஒரு 25 சீட்டு 30 சீட்டு பற்றாக்குறையா இருந்தா அது விஜய்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் முதலமைச்சர், எனக்கு சம்மதம் கொடுக்குறீங்களா? நான் முதலமைச்சர், உங்கள்கிட்ட 70 இருக்கு 60 இருக்கு எம்எல்ஏ எனக்கு தேவையில்லை, என்கிட்ட இருக்கிறது நான் முதலமைச்சர் சம்மதமாம்பார். துணை முதலமைச்சர் வாங்கி எங்கம்பாங்க. துணை முதலமைச்சர் எனக்கு வேணாம்பார். வா, நான் 2.5 வருஷம், நீ 2.5 வருஷம் ஒப்பந்தம் போடுவாங்க. சரி, நான் 2.5 வருஷம் இருக்கு, நீங்க 2 வருஷம் எனக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் முதலே உட்காரியும் பாரு விஜய். 2 வருஷம் நான் தான் முதல்ல உட்காரி முதலமைச்சர், அப்புறம் நீங்க 2வது தடவை வயதுக்குங்க அப்படிம்பாங்க. இது எப்படி 90-80 எம்எல்ஏ வச்சிருக்கேன் முதலமைச்சர் ஆவானா, 30 எம்எல்ஏ வச்சிருக்கேன் முதலமைச்சர் ஆவானா? அப்படிலாம் கணக்கு இல்லை. தேவையோட 9 எம்எல்ஏ தான் வச்சிருந்தாரு, 9 எம்பி தான் வச்சிருந்தார் தேவையோட. அவர் தான் பிரதமர் ஆக்காங்க. காங்கிரஸ் ஆக்குனாங்கல்ல, பிரதமரே ஆக்குனாங்க. 9 எம்பி வச்சிருக்கக்கூடிய தேவகவுட ஆக்குனாங்க. பாராளுமன்ற இந்திய நாட்டுடைய பிரதமர் ஆக்குனாங்க. ஆக மொத்தம் 25 சீட்டு வச்சிருக்கக்கூடிய விஜய முதலமைச்சர் ஆக்க முடியாதா? அதெல்லாம் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பல சிக்கல் இருக்கு இந்த தேர்தலில். யாருதான் முதலமைச்சர்லாம் இப்ப யார் இந்த கூட்டணியில சொல்லவே முடியாது.